அமலோற்போ மரியாயே வாழ்க. அன்புள்ள தேவ மாதாவின் பிள்ளைகளே, உங்களுக்கு அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மறை மாவட்டம் சகாயமாதா பட்டணத்தில் அமைந்திருக்கும் மாதா அப்போஸ்தலர் சபையிலிருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குகிறோம். என்னுடைய பெயர் பிரதர் பால்ராஜ். நான் இந்த சபையின் பொறுப்பாளராக இருக்கிறேன். இந்த மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்த சங்கைக்குரிய அந்தோணி சேவியர் சுவாமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் இந்த சபையை தொடங்கியதின் நோக்கமே 1917 பாத்திமா காட்சிக்கு பிறகு சகோதரி லூசியாவிடம் போந்தவெத்ரா என்னும் இடத்தில் தேவ மாதா சேசு பாலனோடு 1925 டிசம்பர் 10 காட்சி கொடுத்து, நீயாவது எனக்கு ஆறுதளிக்க முயற்சியடி என்று முள் நிரம்பிய மாசத்து இருதயத்தை காட்டி கேட்டார்கள். இந்த உணர்வின் அடிப்படையில்தான் இந்த மாதா அப்போஸ்தலர் சபை தொடங்கப்பட்டது. பாரம்பரிய லத்தீன் திவ்ய பலிபூசை நிறைவேற்றுவதற்கும் முதல் சனி பக்தியை அனுசரிக்கவும் அதை பரப்பவும் சேசுவின் திரு இருதயத்துக்கு ஆறுதலாக தலைவெளி பக்தி முயற்சியை அனுசரித்து பரப்பவும் தேவ மாதாவுக்கு தன்னையே முழுவதும் அர்ப்பணிக்கும் விதமாக அஜிஸ்டர் லூயிஸ் மரியா மோன்ஃபோர்ட் முறைப்படி 33 நாள் தயாரிப்பு என்ற பக்தி முயற்சியையும் பரப்பி வருகிறோம். சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கத்தோலிக்க ஞான உபதேசத்தை கற்றுக் கொடுப்பதும் மேலும் மரியாயின் மீது உண்மை பக்தியை பரப்புவதும் இந்த சபையின் மிக முக்கிய நோக்கமாகும். எங்கள் மாதா அப்போ சபையின் சார்பாக மாதா பரிகாரமலர் என்ற பத்திரிகையை நடத்தி வருகிறோம். இது மிகுந்த ஆன்ம பலனுள்ள ஒரு நல்ல பாரம்பரிய கத்தோலிக்க பத்திரிகை. இதை தாங்கள் வாசித்து பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சபையிலிருந்து மாதாவின் சூசி அச்சகம் நடத்தப்படுகிறது. இந்த சூசி அச்சகத்திலிருந்து பாரம்பரிய கத்தோலிக்க புத்தகங்கள், அதாவது ஜெப புத்தகங்கள், தேவமாதாவை பற்றிய புத்தகங்கள், கத்தோலிக்க ஞான உபதேசங்கள், மேலும் புனிதர்கள் பற்றிய புத்தகங்களை ஆகியவற்றை வெளியிட்டு வருகிறோம். இதையும் தாங்கள் ஆன்மீக வாழ்விற்கு, ஞான வாழ்விற்கு இந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாரம்பரிய லத்தீன் திவ்ய பலிபூசை நிறைவேற்றுவதற்கும் முதல் சனி பக்தியை அனுசரிக்கவும் அதை பரப்பவும் இந்த உலக ஜெயராக்கனி மாதா ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஆலயமானது தேவ பராமரிப்பினாலும் பல நல்ல உள்ளங்களின் ஜெபம் மற்றும் பொருள் உதவியாலும் இந்த ஆலயம் பாதி கட்டுமான வேலைகள் நிறைவடைந்துள்ளன. இந்த ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேவதாயின் பெயரால் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதி நிலையில் கட்டுமான பணி முடிவடைந்த இந்த ஆலயத்தின் முழு கட்டுமான பணியை முடிப்பதற்காகவே தேவையான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். இன்னும் இந்த ஆலயத்தில் பீடத்தின் மேல் டூம் காங்கிரீட் சென்டிங் கூலி ரூபாய் 9 லட்சம், ஆலயத்தின் உட்பக்கம் வெளிப்பக்கம் பூசுவதற்கு பொருட்கள் ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ் கூலி 12,50,000, ஆலயத்தின் மேலே சிலுவை வடிவில் இருக்கிற கூரைக்கு மேலே வெளிப்பகுதி கூரை ஓடு பதிக்க பொருட்கள் லேபர் கூலி ரூபாய் 7 லட்சம், ஆலயத்தின் முன் கோபுரம் ஃப்ரண்ட் டவர் கட்டுவதற்கு பொருட்கள் ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ் லேபர் கூலி 7,50,000, ஆலயத்தின் பின்பக்கம் குருக்கள் தங்கும் இல்லத்திற்கு உட்பக்கம் வெளிப்பக்கம் பூசுவதற்கு பொருட்கள் ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ் லேபர் கூலி 1,05,000, வேங்கை மரத்தால் செய்யப்படும் 9 கதவுகள் 14 ஜன்னல்கள் அதற்குரிய லேபர் வுட் பாலிஷ் எல்லாம் சேர்த்து ரூபாய் 17,50,000, தரைக்கு வெள்ளை மார்பிள் மற்றும் டைல்ஸ் லேபர் கூலி ரூபாய் 24 லட்சம், ஆலயத்தின் உட்பக்கமும் வெளிப்பக்கமும் தேவையான எலக்ட்ரிக்கல் ஜாமான்கள் விளக்குகள் அதற்குரிய லேபர் கூலி ரூபாய் 6 லட்சம், ஆலயம் முழுவதற்கும் பெயிண்டிங் பூச பொருட்கள் உட்பக்கமும் வெளிப்பக்கமும் சேர்த்து மற்றும் லேபர் கூலி ரூபாய் 12 லட்சம், ஆலயத்தின் உட்புறம் ஜன்னலுக்கு மேலே 15 தேவரகசியங்கள் கொண்ட கண்ணாடி ஓவியங்களுக்கும் மற்றும் பீடத்தின் மேல் பக்கம் இந்த டூமின் உள்பக்கம் சேர்த்து 12 அப்போஸ்தலர்களை கொண்ட கண்ணாடி வேலைகள் ரூபாய் 9 லட்சம்,
திவ்ய பலிபூசை நிறைவேற்ற பாரம்பரிய திருதேந்தின் திவ்ய பலிபூசை நிறைவேற்ற மெயின் ஆல்டர் முக்கிய பீடம் ஒயிட் மார்பிள் ஒர்க்கு ரூபாய் 9,25,000. ஆலயத்தின் சைடு ஆல்டர் ஒரு பக்கத்தின் பீடம் தேக்கு மர வேலை கொண்டது ரூபாய் 5,20,000. ஆலயத்திற்கு உட்பக்கமும் வெளிப்பக்கமும் சுரூபங்கள் சேர்த்து ரூபாய் 3,00,000. ஆக மொத்தம் இந்த உலக ஜெயராக்கினி மாதா ஆலயம் கட்டி முடிக்க தேவையான மொத்த தொகை ரூபாய் 1,23,00,000 ஆகும். அன்புள்ள மாதாவின் பிள்ளைகளே, இந்த ஆலயமானது கட்டி முடிக்க உங்களின் ஜெப உதவியும் பொருள் உதவியும் தேவைப்படுகிறது. இந்த ஆலயமானது கடவுளின் சித்தப்படி விரைவில் முடிவடைய அனுதினமும் 3 அருணரை மந்திரம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 3 அருளறிந்த மந்திரம் தேவ மாதாவின் ஞானம், வல்லமை, இரக்கம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது. மேலும் இந்த ஆலயம் கட்டுமான பணிக்கு உதவி செய்ய விரும்புவோர் நேரடியாகவோ அல்லது வங்கி மூலமாகவோ உதவி செய்யலாம். எங்கள் வங்கியின் விவரம்: அக்கவுண்ட் நேம் சொசைட்டி ஆஃப் அப்போஸ்டல்ஸ் ஆஃப் மேரி. வங்கி நம்பர், அக்கவுண்ட் நம்பர் 12-18-00-00-00-473. ஐஎஃப்எஸ் கோட் நம்பர் IOBA 000-12-18. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், மாப்பிள்ளை யூரணி பிரான்ச், தூத்துக்குடி. மேலும் இந்த வங்கியின் விவரம் போக ஜிபேயில் பணம் அனுப்ப விரும்பினால் 9487609983 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே அனுப்பலாம். ஆலய கட்டுமான பணிக்கு. உலக ஜெயராக்கினி மாதா ஆலயத்துக்கு தாங்கள் நன்கொடை அளித்த பிறகு 9487609983 9487257479 இந்த நம்பருக்கு தாங்கள் தகவல் தெரிவித்து ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோவில் கட்டுமான பணியின் தகவலை முழுமையாக தெரிந்து கொள்ள apostolesofmary.in என்ற இணையதளத்தை தாங்கள் பயன்படுத்தி கொள்ளவும். உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் தினமும் ஜெபமாலையிலும் அனுதினமும் காணும் திவ்ய பலிபூசையிலும் ஜெபித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் மரியாயின் மாசற்ற இருதயத்தை நேசித்து ஆறுதல் அளிப்போம். இந்த மரியாயின் மாசற்ற இருதய பரிகார பக்தியே இன்று திருச்சபையை காப்பாற்றும், சகல தப்பர்களையும் அழிக்கும், ஆன்மாக்களை மனந்திருப்பி ரட்சிக்கும், ரஷ்யா மனந்திருப்பி உலக சமாதானத்தை கொண்டு வரும், நம் இல்லங்களிலும் சமாதானம் நிலவும். மாதா சகோதரி லூசியாவிடம், என் மகளே, நன்றியற்ற மனிதர்கள் தங்கள் தூசணங்களாலும் நன்றி கேட்டினாலும் ஒவ்வொரு கணமும் குத்துகிற மூட்களால் சூழப்பட்டிருக்கிற என் இருதயத்தை பார். நீயாவது எனக்கு ஆறுதல் அளிக்க முயற்சி எடு. இதை நீ அறிவி. தொடர்ச்சியாக 5 முதல் சனிக்கிழமைகளில் எனக்கு நிந்தை பரிகாரம் செய்யும் கருத்துடன் பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய நற்கருணை உட்கொண்டு 53 மணி ஜெபமாலை சொல்லி தேவ ரகசியங்களை தியானித்தபடி 1/4 மணி நேரம் என்னுடன் செலவிடுபவர்களுக்கு அவர்களுடைய மரண சமயத்தில் ஈடேற்றத்திற்கு தேவையான, அதாவது மீட்பிற்கு அவசியமான எல்லா வரப்பிரசாதங்களையும் தந்து உதவி செய்வேன் என நான் வாக்களிக்கிறேன் என்று கூறினார்கள். நம் தாயின் கனிந்த அன்பை இதில் காணாதவர்கள் யார்? இவ்வாறு ஜெபத்தாலும் பருத்தியாகங்களாலும் மாசற்ற இருதயத்துக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து கொள்வதாலும் முதல் சனி பக்தியை அனுசரிப்பதாலும் ஜெபமாலையை அனுதினமும் சொல்வதாலும் அனுசரிக்கப்படுவது மரியாயின் மாசற்ற இருதய பரிகார பக்தியாகும். பரிசுத்த திருக்குடும்பம் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்களாக. அமலோற்போ மரியாயே வாழ்க. Ave, Ave, Ave,